ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃபுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பேசிக்கான ஒரு விஷயமும் கூடங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்லீப். அதாவது நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா வீடியோலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கான சொல்யூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 இடத்துல ஏதாவது ஒரு இடத்த வந்து பிடிச்சிரும் இந்த ஸ்லீப்புங்க. ஸோ வந்து இந்த தூக்கம்ன்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது நிறைய பேர் நம்ம நினைக்கலாம், இது தூக்கம்ன்றது ஒரு பேசிக்கான விஷயம், இதை வந்து ஒரு பெரிய டாபிக்கா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து தூக்கம்ன்றது ஒரு சாதாரணமா விஷயமா இருந்தாலும் இன்னும் நம்மளுக்கு தெரியாம நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தூக்கம்ன்றது வந்து ஒரு பிரச்சனையாவே தான் இருக்கு. நம்ம எல்லாம் நினைப்போம், எனக்கு எல்லாம் படுத்தா நல்லா தூக்கம் வந்துடும், ஆனா எனக்கு தூங்க டைம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவு டைம் இருந்தாலும் அவங்களுக்கு தூங்குறதுக்கே வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த தூக்கத்தை வந்து போதுமான அளவு நம்ம எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள்ல வந்து நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ ஒரு ப்ராப்பரான ஸ்லீப்பு வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த ப்ராப்பரான ஸ்லீப்பு இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராப்ளங்கள் வரும். நம்ம நைட்டு ஃபுல்லாக சரியாக தூங்கலை அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எரிச்சலான வந்து ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து வேலையில் வந்து சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் போகிறது, ரொம்ப டென்ஷனாக இருக்கிறதுனால நம்ம வந்து ரொம்ப இரிட்டபிளாக இருக்கிறது, நம்ம கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட வந்து அந்த எரிச்சலை காட்டுறது, நம்ம வேலையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது. ஸோ இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இந்த மாதிரியான அன்னெசரியான ப்ராப்ளத்தெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நைட்ல நல்லா தூங்கணுங்க. ஸோ நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா 7 to 8 hours வந்து தூங்கணுங்க. நைட்டு நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னா காலையில எழுந்திருக்கும் போது நல்லா வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு எனர்ஜெட்டிக்கா ரொம்ப சுறுசுறுப்பா இருப்போம். ஸோ நம்ம ஒர்க்லயும் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்க கூடயும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப் தான். ஸோ இந்த குட் ஸ்லீப் பேட்டர்னை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு சில பெட் டைம் ரொட்டீன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பெட் டைம் ரொட்டீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்லீப் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போதுமான அளவு தூங்குறதுக்காக எக்ஸ்டர்னலா வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பெட் டைம் ரொட்டீன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்ட் ஸ்லீப் பேட்டர்ன். அதாவது டெய்லியும் வந்து நீங்க தூங்குற டைம் அண்ட் வேக்கப் ஆகிற டைம் ரெண்டுமே வந்து ஒரு சேம் டைமா இருக்கணும். ஒரு 9 o'clock படுக்கிறீங்க அப்படின்னா டெய்லி நீங்க 9 o'clock படுத்து நீங்க ஒரு 5:30க்கு எந்திரிப்பீங்க அப்படின்னா டெய்லியும் அதே நீங்க 5:30லேயே எந்திரிக்கணும். ஈவன் அது ஹாலிடேவா இருந்தாலும் வீக்கெண்டா இருந்தாலும் சரி, என்ன டேவா இருந்தாலும் நீங்க ரெகுலரா வந்து எந்த டைமுக்கு தூங்குறீங்களோ அந்த டைமுக்கு தூங்கி எந்த டைமுக்கு எழுந்திருக்கிறீங்களோ அந்த டைமுக்கு வந்து எழுந்திருக்கணும். ஸோ நீங்க அப்படி வந்து நீங்க டெய்லி ரெகுலரா பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாடி இன்டர்னல் கிளாக்கை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க டெய்லி வந்து சேம் டைமுக்கு தூங்கி சேம் டைமுக்கு வந்து வேக்கப் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா வைண்ட் டவுன் பிஃபோர் பெட். அதாவது நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 30 to 60 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சில காமான ஆக்டிவிட்டிஸ் லைக் வந்து நீங்க வந்து புக் ரீட் பண்றது, இல்லைன்னா வார்ம் வாட்டர்ல வந்து பாத் எடுக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சில ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் இது மாதிரி பண்றது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தூங்குறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க, லிமிட் ஸ்கிரீன் டைம். இதை நம்ம எல்லாருமே கண்டிப்பா பண்ணி ஆகணும். நானும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் செல் நோண்டிட்டு தான் படுப்பேன். அதுவும் ஹாலிடே லீவ் எல்லாம் வந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த மூவி பார்க்கணும், இன்னைக்கு ஃபுல்லா இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதனா ஒன்று பார்த்துட்டே தான் இருப்பேன். ஏன்னா வந்து நான் எதனா படிக்க கூட செய்வேன். அது மிகவும் தவறான செயல் தான். பட் ஆனா இப்போ வந்து நான் அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நீங்க இப்போ தூங்க போறீங்க அப்படின்னா 1 hourக்கு பிஃபோராவே வந்து நீங்க இந்த செல் யூஸ் பண்றது, லேப்டாப், கம்ப்யூட்டர் இது மாதிரிலாம் நீங்க யூஸ் பண்றதை வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் வந்து பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ல இருந்து எமிட் ஆகிற இந்த ப்ளூ லைட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மெலட்டோனின் ஹார்மோன் ப்ரொடக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுங்க. மெலட்டோனின் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்லீப்பை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஹார்மோன். ஸோ இதோட ப்ரொடக்ஷனை வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். நம்ம 1 hourக்கு பிஃபோரா நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மொபைல் பாக்குறது இது எல்லாத்தையுமே வந்து நம்ம முடிச்சிடணும். நம்ம தூங்க போகும்போது நம்ம மொபைலை வந்து நம்ம ஒரு தூரமா எங்கேயாவது வச்சிடுறது ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப சேஃபான விஷயம். அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிரியேட் a comfortable sleep environment. அதாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பெட்ரூமை வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ நீங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடியே வந்து நீங்க ஏசி எல்லாம் ஆன் பண்ணி உங்க பெட்ரூம் வந்து கூலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நீங்க போய் படுத்ததுக்கு அப்புறம் ஏசி ஆன் பண்ணாதீங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் கூல் ஆகிறதுக்கு. ஸோ நீங்க இப்போ தூங்க போறீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே உங்க ஏசி எல்லாம் வந்து ஆன் பண்ணி உங்க ரூமை வந்து கூலா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மேட்ரஸ்
மேட்ரஸ் அண்ட் பில்லோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, உங்களுக்கு எந்த பாடி பெயினும் கொடுக்காம இருக்கா, அதுலேருந்து தூங்கி எழுந்திருக்கும் போது நீங்கள் காலையில் வந்து எந்த பாடி பெயினும் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் எழுந்திருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட மேட்ரஸை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு எந்த மாதிரி மேட்ரஸ் வந்து சூட் ஆகுமோ அந்த மாதிரி மேட்ரஸ் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பில்லோ யூஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தூங்குறதுக்கு ஒரு முக்கியமான அண்ட் பேசிக்கான ஒரு விஷயம். நம்ம வந்து என்னதான் நம்மளை சுற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நம்மளோட மேட்ரஸ் வந்து சரியில்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வேஸ்ட் தாங்க. ஸோ உங்களோட மேட்ரஸ் அண்ட் பில்லோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்டிவா அண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூம்ல வந்து எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்து எதுவும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. சில பேர் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ல இருந்து சவுண்ட் வரும், ஏசில இருந்து சவுண்ட் வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எல்லாம் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. அந்த மாதிரி உங்களுக்கு ஃபேன் இருந்துச்சுன்னா ஃபேனை வந்து சரி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சவுண்ட்ஸ் வந்து எதுலேருந்து வருதோ அதை வந்து நீங்க சரி பண்ணி உங்க ரூமை வந்து எந்த ஒரு நாய்ஸும் இல்லாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிம் ஓவர் ரூம் லைட். நீங்க தூங்க போறீங்க அப்படின்னா ரொம்ப பிரைட்டான லைட் யூஸ் பண்ணாம டிம்மான லைட் வந்து யூஸ் பண்ணுங்க. டியூப் லைட் இல்லாம சின்ன சின்ன பல்ப் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க. இல்ல அதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னா பெட்டர் நீங்க வந்து லைட்டை சுத்தமாவே ஆஃப் பண்ணிட்டு வந்து டார்க்கா இருக்கிற மாதிரி இருந்தாதான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னா நீங்க அப்படி பெட்டர் நீங்க அப்படி கூட பண்ணலாம். எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு நீங்க வந்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்ல ரூம்ல இன்னும் லைட் ஏதாவது எக்ஸ்ட்ரா வெளியில இருந்து வருது, அது என்ன டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா நீங்க அதுக்கு வந்து இந்த ஐ மாஸ்க் யூஸ் பண்றது, பிளாக் அவுட் கர்டைன்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்க தூக்கம் வந்து இந்த லைட்டால வந்து டிஸ்டர்ப் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரூம் வந்து நல்லா கிளீனா வந்து வச்சுக்கோங்க. உங்க பெட், உங்க பெட்ஷீட், உங்க பில்லோ கவர் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கிளீனா இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. ஸோ இது மாதிரி உங்க பெட்ரூம் வந்து ரொம்ப கிளீனா இருக்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா உங்க தூக்கத்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே வந்து உங்க ரூமை வந்து நீட்டா அண்ட் கிளீனா வந்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் க்ளோத்தை வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான க்ளோத் வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ட்ரெஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த அலாரம் செட் பண்றது. நம்ம டெய்லி வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி அலாம் மாதிரி செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அலாம் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓகே இது நம்ம வந்து ஒரு தூங்க போறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரெயின் அண்ட் பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகி நம்ம வந்து தூங்குறதுக்கான ப்ராசஸ்ல வந்து இன்வால்வ் ஆகும். நம்மளோட ஸ்லீப் பேட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா அந்த சேம் டைமுக்கு இருக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு அலாம் மாதிரி செட் பண்ணி டெய்லி அந்த டைமுக்கு தூங்கி டெய்லி அந்த டைமுக்கு வந்து எழுந்திருக்கிற மாதிரி ஒரு அலாம் கூட நீங்க செட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ரிலாக்ஸிங் பெட் டைம் ரிச்சுவல்ஸ். அதாவது நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க பாடிக்கு வந்து நீங்க ஒரு சிக்னல் கொடுக்குற மாதிரியான விஷயம். அதாவது லைக் வந்து நீங்க சில பேருக்கு வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு படுப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சாமி பாட்டெல்லாம் கேட்டுட்டு படுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அப்படின்னா நீங்க தாராளமா அதை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நேச்சர் சவுண்ட் இல்ல வந்து ஏதாவது ஒரு காமான மியூசிக் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது டெய்லி வந்து இந்த மாதிரியான மியூசிக் வந்து கேட்டாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிரும் இது நம்ம தூங்குற டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரியான நீங்க ஆக்டிவிட்டிஸும் வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரோக்ரஸிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணி உங்களோட தூக்கத்தை வந்து இன்டியூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரூம் வந்து நல்ல ஒரு குட் ஸ்மெல்ல இருக்கிற மாதிரி வந்து நீங்க பாத்துக்கோங்க. லைக் வந்து இந்த லாவெண்டர் அண்ட் இந்த கேமமாயில் இந்த மாதிரியான சென்ட் எல்லாம் வந்து நீங்க யூஸ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்க ரூம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குட் ஸ்மெல் வந்து ஃபில்ஃபில்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்க தூக்கத்தை வந்து இன்னும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி கொடுக்கும். ஆல்வேஸ் வந்து உங்க ரூம் வந்து குட் ஸ்மெல்லால ஃபில்லா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் ஹெவி மீல்ஸ். நைட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்க மீல்ஸை வந்து கம்மியான குவான்டிட்டியில வந்து எடுத்துக்கோங்க. நீங்க வந்து நல்லா ஃபுல்லா சாப்பிட்டுட்டு போய் படுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரால தூங்க முடியாது. ஸோ நைட் டின்னர் வந்து எப்போதுமே வந்து ஃபுல்லா சாப்பிடாம ஒரு பாதி வயிறு வரைக்கும் நீங்க சாப்பிட்டா போதும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தூங்குறதுல வந்து பெருசா வந்து ரொம்ப கஷ்டம் இருக்காது. நீங்க ஃபுல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிடும் போது உங்களுக்கு தூங்குறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்காது. ஸோ வந்து நைட்ல வந்து அதிகமான போர்ஷன் ஆஃப் ஃபுட் வந்து எடுத்துக்காதீங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிமுலன்ட்லாம் யூஸ் பண்றதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்க. லைக் கஃபைன், நிக்கோட்டின் இது மாதிரிலாம் எடுக்கிறத வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த காஃபி குடிக்கிறதோ இல்ல வந்து ஸ்மோக் பண்றதோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க தூக்கத்தை வந்து நீங்க நல்லா சரியா தூங்க விடாம இருக்கிறதுக்கு வந்து காரணமா இருக்கும். தூங்க போறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்க தூக்கம் வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லா இருக்கும். ஸோ அவாய்ட் ஹெவி மீல்ஸ் அண்ட் ஸ்டிமுலன்ஸ்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒரிஸ். நீங்கள் வந்து என்னதான் வந்து நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பண்ணிட்டாலும் உங்களை மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்குது, ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்னத்தை தான் இதெல்லாம் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் என்ன பிரச்சனைகள் என்ன கவலைகள் இருந்தாலும் இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி எல்லாமே சரியாயிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து போக்குறதுக்கு மாதிரியான அந்த டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்லை யோகா, இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான மியூசிக் கேட்கறது, கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகி நீங்கள் தூங்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் மேனேஜ் யுவர் பெயின். நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து பாடியில் ஏதாவது உங்களுக்கு வந்து பாடி பெயின் இருக்கு, இல்லை வேற இடத்துல ஏதாவது அடிபட்டுருக்கு, ஸோ இந்த மாதிரி பாடியில் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, அந்த பெயினால உங்களால் தூங்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாமோ, இப்போ நீங்கள் லைக் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், ஜெல்லோ இல்லை க்ரீமோ இது மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வழியால் உங்கள் தூக்கம் வந்து ஸ்டாப் ஆகாது, உங்களுக்கு தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. அடுத்தது மேனேஜ் ஒரு ஒர்க் லோடு. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒர்க் லோடு அதிகமாக இருக்குது, நைட்டில் நீங்கள் பண்ணுறதுக்கு வேலை அதிகமாக இருக்குது, இல்லை வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க, ஸோ 2 பேருமே தூங்க வைக்கணும், அதனால் எனக்கு டைம் ஆகும் அப்படின்னா உங்களோட பார்ட்னர்ட்டையோ இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிற வேற ஒருத்தவங்கள்ட்டையோ வந்து ஹெல்ப் கேளுங்க. நீங்கள் ஒரு குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணிக்கோங்க, தூங்க வைங்க. இன்னொரு குழந்தைய வந்து உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை வீட்டில் யார் மாமியார் அம்மா யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட கொடுத்து அவங்கள வந்து தூங்க வைக்கலாம். ஸோ நீங்கள் வந்து 2 பேரையும் வந்து தூங்க வச்சுட்டு தான் தூங்கணும் அப்படின்றப்ப இட் வில் டேக் மோர் டைம். ஸோ இது மாதிரி வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பர்டன் வந்து கொஞ்சம் கம்மியாகி நீங்கள் சீக்கிரமாக தூங்குறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக் டு யுவர் ரொட்டீன்ஸ். கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் ஸ்லீப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கீ மாதிரி. நீங்கள் உங்களோட பெட் டைம் ரொட்டீனை வந்து ரெகுலராக வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிடும். உங்கள் பாடிக்கு வந்து தெரிஞ்சிடும் இந்த டைம்க்கு நம்ம தூங்கணும், இந்த டைம்க்கு நம்ம எழுந்திருக்கணும், ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணாங்க அப்படின்னா நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பாடிக்கு வந்து அது வந்து நல்லாவே அடாப்ட் ஆகிடும். ஸோ இந்த பெட் டைம் ரொட்டீன் எல்லாத்தையுமே நீங்க வந்து கன்சிஸ்டண்டா வந்து பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன இந்த பெட் டைம் ரொட்டீன்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.